கல்கி அவதாரம். நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு கல்கி அவதாரம் கதை சொல்ல போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்கள். பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். கலியுகம் முழுவதும் தீமைகள் பரவுகின்றன. தர்மம் இல்லாமல் வனவிலங்கு போல் நடக்கிறார்கள். பூமியின் நிலை குறித்து தேவர்கள் விஷ்ணுவிடம் வருகிறார்கள். கருப்பு குதிரையின் மீது கல்கி தோன்றுகிறார். விஷ்ணுவின் வாள் கல்கிக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மன்னனை அடுக்கடுக்காக அழிக்கிறார். தர்மத்தை மீண்டும் நிறுவுகிறார். பழையதை அழித்த பின் புதிய யுகத்திற்கான தொடக்கம். நற்பண்புகளை மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள். உலகை விட்டுச் செல்கிறார். தரிசனம் தருகிறார்.